ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, திருமலையில எங்களால ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியல, ஆஃப்லைன்ல போயிட்டு புக் பண்ணலாம் அப்படின்னாலும் நாங்க போகக்கூடிய டைம்க்கு ரூம் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி ரூம் கிடைக்காம நாங்க சிரமப்படுறோம், வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, பிரைவேட் ரூம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பிரைவேட் ரூம்ல ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்தவங்க எந்தெந்த மடங்கள்ல ஸ்டே பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரி அதுக்கு புக்கிங் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கும் அது மாதிரி தான் ஒரு பிரைவேட் ரூம் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணலாம். ஸோ இந்த ரூம் வந்து யார் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் இதுல இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் புக் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ரூல்ஸையுமே நான் இதுல உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், திருமலையை பொறுத்த வரைக்கும் டிடிடி தேவஸ்தானம், திருமலா தேவஸ்தானத்தோட ரூம்ஸ் அப்படின்றது லிமிட்டடா தான் இருக்கு. அதுல ஒரு பார்ட் வந்து ஆன்லைன்ல ஓபன் பண்றாங்க, ஒரு பார்ட் வந்து ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. ஸோ அதனால வர்ற எல்லாருக்குமே எங்களால ரூம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெய்லி இஓல வந்து இஓ வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட. இது இல்லாம, அதாவது தேவஸ்தானத்தோட அக்கமடேஷன்ஸ் இல்லாம நிறைய மடங்கள் வந்து இருக்கு. இது எல்லாமே ரிங் ரோட்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், நிறைய மடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை சார்ந்த மடங்கள், அதே மாதிரி அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மடங்கள் இருக்கு. ஒரு சில மடங்கள்ல சில பேருக்கு ரூம் கொடுப்பாங்க, சில டைம் வந்து ரூம் இல்ல அப்படின்றது தான் பெரும்பாலான மடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெஃபரன்ஸ்ல போறது, இல்லைன்னா யாராவது டோனர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்பெஷல் கூப்பன்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு போனாதான் ரூம் கிடைக்கும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த மடம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்டே முக்கியமான ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. பிரைவேட் மடங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணணும், ரூம் எடுக்கணும் அப்படின்னா தேவஸ்தானத்தோட ரூம் பிரைஸை விட உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ தேவஸ்தானத்தோட ரூம் ஆஃப்லைன்ல உங்களுக்கு 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் இருக்கு, 1000 ரூபாய் ரூம் இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ நமக்கு மடங்களை பொறுத்த வரைக்குமே 1200, 1500, அதே மாதிரி ரூம்ல எத்தனை பேர் தான் ஸ்டே பண்ணணும், இந்த மாதிரி ரூல்ஸும் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்றேன். மேபி இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, இதை நல்லா இன்னும் தருவா வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு ஷேர் பண்ணா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க அண்ட் ரெஃபர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க அக்கமடேஷனை நீங்க புக் பண்ணியிருந்தாலோ இல்லை ஸ்டே பண்ணியிருந்தாலோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேபி அடுத்து பிளான் பண்றவங்களுக்கு அது பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த வெப்சைட். இது வந்து எந்த ஸ்டேட்டோட அக்கமடேஷன் அப்படின்னா கர்நாடகா டெம்பிள்ஸ் அக்கமடேஷன், ஓகேங்களா. ஸோ இது வந்து கவர்மெண்டோடது. நிறைய பேர் வந்து நினைக்கலாம் இது வந்து பிரைவேட் வந்து ஃபேக்காக இருக்குமா, புக் பண்ணதுக்கப்புறம் ரூம் இருக்காதா அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு எனக்குமே இருந்துச்சு. இதை பற்றி தருவா கேட்டுட்டு திருமலையில் இருக்கக்கூடியவங்ககிட்டையும் இதை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து திருமலை மட்டும் கிடையாதுங்க, மற்ற கோவில்கள் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயுமே அக்கமடேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கிறது நமக்கு கன்னடாவில் இருக்கனால தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல லாங்குவேஜில் பாருங்கள் இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் எல்லாமே ஃபுல்லாக இங்கிலீஷாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதனால நமக்கு வந்து ஈஸியாக அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கிலீஷ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க பாருங்க, கர்நாடகா பிரவாசி சுத்தா அப்படின்னு சொல்லி போட்டு சௌதா அப்படின்றது திருமலால இருக்கு. அதே மாதிரி வாரணாசி, ஒவ்வொரு இடங்கள்ல இருக்க முக்கியமான கோவில்கள், திருச்சானூர்ல கூட கொடுக்குறாங்க பாருங்க. அண்ட் வேற வேற இடங்கள்லயுமே நமக்கு அக்கமடேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த பிளேசஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு புக் நவ் அப்படின்னு சொல்லி பக்கத்திலேயே கொடுத்துருப்பாங்க. கீழே லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இதுல காப்பிரைட்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டே போட்டிருக்கும் பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. அதுல வந்து ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து முழுக்க கர்நாடகா கவர்மெண்டோட அக்கமடேஷன் தான். உங்களுக்கு இவங்களுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து ரூம்ஸ் வந்து கட்டியிருக்காங்க, அதாவது மடங்கள் வந்து கட்டி அதுல ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா வந்து நியூ பில்டிங்ஸ் வந்து கட்டியிருக்காங்க, ரீசெண்ட் டேஸ்ல ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இன்னும் அதுல இருக்க ரூம் நல்லா இருக்கும். ஏன்னா பழைய பில்டிங்ல ரூம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும், சுமாரா தான் இருக்கும்னு சொன்னாங்க. பட் இப்போ நியூவா கட்டியிருக்கக்கூடிய பில்டிங் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ்ல வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்ற தகவலுமே எனக்கு கிடைச்சது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இதில் புக் பண்ணுறதோட ப்ரொசீஜர் வந்து பார்ப்போம். அதே மாதிரி ரூமில் வந்து என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேஜ் நம்ம வந்ததுக்கப்புறம் இதில் ஃபர்ஸ்டே இருக்கக்கூடிய திருப்பதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது திருப்பதின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்குது, திருமலாவில் இருக்கக்கூடிய ரூம் தான். இதில் புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் உங்களுக்கு வந்து வரும். இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா திருமலா தான்.
இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க கூகுள் மேப் லிங்க் டு அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டுறேன் பாருங்க. அந்த எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அந்த ரூம்ஸோட போட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிங் ரோடு ஆப்போசிட் டு திருமலா மியூசியம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல ரிங் ரோட்ல தான் இந்த லொகேஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் ஒரு சில போட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருக்க முக்கியமான ரூல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன ரூல் சொல்லியிருக்காங்கன்னா, சில்ட்ரன் அண்டர் ஏஜ் வந்து 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து அடல்ட்டா தான் நாங்க வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஏஜ் வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஈச் ரூம் கேன் அக்கமடேட் அப் டு 2 adults and 1 child. அதாவது ஒரு ரூம்ல ஸ்டே பண்றது வந்து 2 adults 2 பெரியவங்க ஒரு கிட்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. யூசர் கேன் புக் மேக்ஸிமம் அப் டு 2 rooms and 2 rooms கேன் பி புக்ட் ஃபார் மேக்ஸிமம் 3 days. ஸோ நீங்க வந்து ஒரு நாள் தான் அப்படின்றதுல 2 நாள் 3 நாள் அப்படி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அப் டு 2 ரூம் வரைக்கும் கூட நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். நோ ரீஃபண்ட் அண்ட் நோ கேன்சலேஷன். ஸோ உங்களுக்கு வந்து கேன்சலேஷன் ஆப்ஷன் வந்து கிடையாது. அதே மாதிரி ரீஃபண்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. ரீஃபண்டும் கிடையாது, கேன்சலேஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, காஷன் டெபாசிட் ஹேஸ் டு பி டெபாசிட்டட் டு த மேனேஜர். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ கேரி த காஷன் டெபாசிட் இன் கேஷ். அதாவது காஷன் டெபாசிட் வந்து நம்ம மேனேஜர் கிட்ட கேஷா பே பண்ணணும். நம்ம வெக்கேட் பண்ணும்போது அந்த கேஷ் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. பட் ரூமுக்கு நம்ம பே பண்றதை கேன்சல் பண்ணாலும் இதுக்கெல்லாம் வந்து ரீஃபண்ட் கிடையாது. அதே மாதிரி இன்சைட் நம்ம ரூம்குள்ள ஃபுட் எடுத்துட்டு போக முடியாது. செக்இன் டைம் பொறுத்த வரைக்கும் காலையில 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில 9 மணி வரைக்கும் அப்படிதான் அவங்க வந்து செக்இன் செக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எனி கவர்மெண்ட் எமர்ஜென்சிஸ் வந்துச்சுன்னா ரூம்ஸ் வந்து கேன்சல், அதாவது அவங்களா கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கான மணி வந்து ரீஃபண்ட் ஆகும். சப்போஸ் வந்து இப்போ ஏதாவது ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க ஸ்டேட்ல இருக்கிறவங்களோ ஏதாவது வந்து ஸ்டே பண்ண போறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் கிடைக்கும். நாமளா புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கமடேஷன் வந்து அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மைசூர் மகாராஜா அவங்க வந்து அப்போ இது பண்ண விஷயங்கள் பத்தி இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிளேஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அக்கமடேஷனோட போட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுல செக் பண்ணி பாக்குறேன்னா நீங்க செக் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய பேர் இதுல ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கூகுள் லிங்க்ல நீங்க போனீங்கன்னா அந்த மேப்புக்கு கீழே ஒரு போட்டோஸ் போட்டுட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க பாத்துக்கலாம். புக் பண்றதுல வந்து பாருங்க ரூம் டைப்ல வந்து நம்ம கிளிக் பண்ணாலே இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி இல்லைன்னா இமெயில் ஐடி கொடுத்து நம்ம வந்து ஒரு சைன் அப் பண்ணிக்கணும். அதாவது இதுல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட கூகுள் இமெயில் ஐடி இருக்கு அப்படின்னா லாகின் வித் கூகுள் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம புக் பண்ண முடியும். ஸோ நீங்க இமெயில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இமெயில மட்டும் நீங்க இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆயிரும். நீங்க புதுசாலாம் ஐடி கிரியேட் பண்ண தேவையில்லை. இதுல வந்து ரூம் டைப்ல போயிட்டு நீங்க நான் ஏசி ரூம் வித் கிங் சைஸ் பெட்டா இல்லைன்னா நான் ஏசி ரூம் வித் கார்னர் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஏசி தான் சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க வந்து செக்இன் டேட் வந்து செலக்ட் பண்ணணும். இதுல பிப்ரவரியில பாருங்க உங்களுக்கு 19ஆம் தேதி கிரீன்ல இருக்கிறது எல்லாமே ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி மார்ச் கிளிக் பண்ணீங்கன்னா மார்ச்லயும் பெரும்பாலான டேட்ஸ்க்கு நமக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஏப்ரல் மாசம். ஸோ அதுவும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. கிரீன்ல இருக்க டேட்டும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து மற்ற நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ஃபுல்லா ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ரூம் உங்களுக்கு காட்டல. இதே வந்து பாருங்க நான் ரூம் வந்து ஏப்ரல் 2க்கு செலக்ட் பண்றேன். அதுல 19 ரூம்ஸ் இருக்கு. ஸோ செக்இன் டேட் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி செக் அவுட் இன்னைக்கு அடுத்த நாளே கூட கொடுத்துக்கலாம். நான் 2ஆம் தேதி கொடுத்துருக்கேன், 3ஆம் தேதி வந்து செக் அவுட் டேட்டாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செக்இன் டைம் அவங்களே போட்டுருவாங்க. ஸோ 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பீப்புளில் வந்து நம்ம எத்தனை பேர் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 2 பேத்துக்கு கொடுக்குறேன். இதில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இதிலே வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை சில்ட்ரன் இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இதுல வந்து உங்களுக்கு கொடுத்திருந்த ரூல்ஸ் அதுக்கு கீழே வந்து ரூமோட ஒரு போட்டோ ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் பெட்ஸ் வந்து 2 இருக்கு. செக்இன் வந்து 9 AM, அடுத்த நாள் 9 AM வரைக்கும் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதாவது 1 டே ஃபுல்லா வரும் உங்களுக்கு. இதுல வந்து டாரிஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா நம்ம வந்து 1400 பே பண்ணணும். காஷ் அண்ட் டெபாசிட் இதுல சொல்லல. மேபி நம்ம வந்து ரூம் எடுக்கும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர்ஸ் இருக்கு, நீங்க வேணா கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த அக்கமடேஷனோட நம்பரும் இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுல கூட நீங்க டீட்டெயில் கேட்கறனா கால் பண்ணி கேட்டுக்கலாம்.
இதில் நம்ம புக் பண்ணும்போது பார்த்தோம்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா மெயின் பர்சனோட நேம் வந்து கொடுக்கணும், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அவங்களோட ஏஜ், அதே மாதிரி ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள் 1 MB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டு புக் ரூம் வி வில் சென்ட் ஓடிபி ஃபார் ஃபர்ஸ்ட் பர்சனாக நீங்கள் புக் பண்ணுறவங்களோட பேர், அவங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நம்ம செக் அவுட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2 பேர் கொடுத்துருக்கனால 2 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓடிபி கொடுத்துட்டு இதை டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு ரூம் உங்களுக்கு புக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு புக்கிங் ரிசிப்ட்டும் வந்துடும். ஸோ நான் வந்து இதை புக் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் அக்கமடேஷன் தான் உங்களுக்கு. ஸோ ஃபேக்கெலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இது புக்கிங்கில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ லிங்க் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கூகுள் மேப் லிங்க், இதில் போயிட்டு கூட நம்ம வந்து அந்த ரூமோட லொக்கேஷன் இதெல்லாமே பார்க்கலாம். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ எனக்கு கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த அக்கமடேஷனோட பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பில் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. 857 ஃபோட்டோஸ்னு காட்டுது. ஸோ இதில் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் நம்ம உங்களுக்கு தெரியும் கூகுள் மேப்பில் இப்படி பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டே பண்ணவங்க அப்லோட் பண்ணது, அதே மாதிரி நியர்பையில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட் சேரிட்டிஸ் திருமலா அந்த மாதிரி இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டவுட்மெண்ட் அவங்களோட அந்த சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் வந்து திருமலா அக்கமடேஷனில் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டே பண்ணவங்க ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கமடேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரிவ்யூ வந்து இருக்கும். அதில் நீங்கள் 3 monthsக்கு முன்னாடி ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க என்ன மாதிரி ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரிவ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு கூட நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இது நானும் படித்து பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் மட்ஸோட புக்கிங் டீட்டெயில்ஸ். ரூம்ஸ் அவைலபிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம திருமலா ரூம்ஸ் வந்து டைரெக்டாக போய் எடுக்கிறது போகிற டைமில் கன்ஃபார்மாக கிடைக்குமா கிடைக்காதா, குழந்தைய வச்சுட்டு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 போடுறாங்க. ப்ளஸ் நமக்கு காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் வருது. சப்போஸ் நீங்கள் புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வராது. டிடிடி மாதிரி கிடையாது. டிடிடியோட ரூம் நம்ம புக் பண்ணிவிட்டு 2 days பிஃபோர் கேன்சல் பண்ணோன்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் கிடைக்கும். சப்போஸ் ஸ்டே பண்ணலனா கூட நமக்கு அந்த ரூம் ரெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். பட் இவங்க கிட்ட வந்து நமக்கு இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கேதர் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கன்ஃபார்மாக இருக்கா, இப்போ எப்படி ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. புதிய ரூம் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, பில்டிங் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் உண்மையானது தான். ஸோ அது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ரூம் நல்லா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரைவேட் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படியும் 1200, 300, 400 இந்த ரேஞ்சில் தான் அங்கே ரூம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி இந்த அக்கமடேஷன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.